வணக்கம். நீலாம்பிகை அம்மையாரோட வடசொல் தமிழ் அகரவரிசை சொற்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அபத்தம் அப்படிங்கிறது பொய், தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அபத்தம் அப்படிங்கிறது பொய், தவறு. அப்புறம் அபயம் அப்படின்னா அடைக்கலம். அபயம் அப்படின்னா அடைக்கலம், அடைக்கலம். அபராதம் அப்படிங்கிறது ஒறுப்பு கட்டணம், குற்றம், பிழை. அபராதம் அப்படிங்கிறது ஒறுப்பு கட்டணம், குற்றம், பிழை. இப்போது அபத்தம் அப்படின்னா பொய், தவறு. அபயம்னா அடைக்கலம். அபராதம் அப்படிங்கிறது ஒறுப்பு கட்டணம், குற்றம், பிழை. இது எல்லாமே அபராதம். அபிவிருத்தி அப்படின்னா குறைவு. அபவிருத்தி. அபவிருத்தி அப்படிங்கிறது குறைவு. அபவிருத்தி அப்படிங்கிறது குறைவு. அபாண்டம் அப்படின்னா பெரும்பொய். அபாண்டமாக பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம்ல, பெரும் பொய், பெரும்பழி, இடுபழி. அபாண்டம் அப்படிங்கிறது பெரும் பொய், பெரும்பழி, அப்புறம் இடுபழி. அபாயம், அபாயகரம் அப்படின்னா பேரிடர், அழிவு, கேடு, துன்பம், இடுக்கண். இது எல்லாமே அபாயம், அபாயகரம் அப்படிங்காங்க. பேரிடர், அழிவு, கேடு, துன்பம், இடுக்கண் இதெல்லாம் அபாயம், அபாயகரம். அபிடேகம் அப்படிங்கிறது அபிடேகம், அபிஷேகம் அப்படின்னா திருமுழுக்கு, புது புனலாட்டு. அபிடேகம், அபிஷேகம் அப்படிங்கிறது திருமுழுக்கு. நமக்கு அபிஷேகம் அப்படின்னா திருமுழுக்குன்னு தெரியும். அப்புறம் புது புனலாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அபிநயம் அப்படின்னா உள்ள குறிகாட்டல். உள்ள குறிகாட்டல், கை மெய் காட்டல், கூத்து. இதெல்லாம் என்னென்னா அபிநயம். அபிநயம் அபிநயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, உள்ள குறிகாட்டல், கைமை காட்டல், கூத்து. அபிப்பிராயம் அப்படின்னா நோக்கம். நோக்கம், எண்ணம், உட்கருத்து, உட்கோள், உள்ளப்போக்கு, கொள்கை. இது எல்லாமே அபிப்பிராயம். உன்னோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்போம்ல. எண்ணம், உட்கருத்து, உட்கோள், உள்ளப்போக்கு, கொள்கை. இது எல்லாமே அபிப்பிராயம் அப்படிங்காங்க. அடுத்ததாக அபிமானம் அப்படின்னா பற்று, நேயம், செருக்கு. அபிமானம் அப்படிங்கிறது பற்று, நேயம், செருக்கு. இது மூணுமே அபிமானம். அபிவிருத்தி அப்படிங்கிறது பெருக்கம், வளர்ச்சி, ஆக்கம். இது மூணும் அபிவிருத்தி. அபிவிருத்தி அப்படிங்கிறது விருத்தி ஆகிறது, அதாவது பெருக்கம் அடைகிறது. பெருக்கம், வளர்ச்சி, ஆக்கம். இங்கே அபவிருத்தி அப்படின்னா குறைவு, இங்கே அபிவிருத்தி அப்படின்னா வளர்ச்சி. அபூர்வம் அப்படின்னா அருமை, அரிய பொருள். அபூர்வம் அப்படிங்கிறது அருமை, அரிய பொருள் தான் அபூர்வம். அபேட்சை அப்படிங்கிறது அவா விருப்பம் தான் அபேட்சை. அபேட்சை அப்படின்னா அவா விருப்பம். அப்பியாசம் அப்படின்னா பழக்கம், பயிற்சி தான் அப்பியாசம். அபேட்சை அப்படிங்கிறது அவா விருப்பம், அப்பியாசம் அப்படிங்கிறது பழக்கம், பயிற்சி. அப்பிராணி அப்படின்னா ஏழை, கரவிலான், பேதை. ஏழை, கரவிலான், பேதை. அப்ராணி, அவன் அப்ராணி பையன் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏழை, கரவிலான், பேதை அப்படிங்காங்க. அமாபஷம். அமாபஷம் அமரபஷம் அப்படின்னா அமாபஷம் அப்படிங்கிறது தேய்பிறை. அமாபஷம் அப்படின்னா தேய்பிறை. அமாவாசை அப்படின்னா புதுப்பிறை, பிறை, அப்புறம் யுவா. அமாபஷம் அப்படிங்கிறது தேய்பிறை, அமாவாசை அப்படின்னா புதுப்பிறை, பிறை, அப்புறம் யுவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமாவாசையை. அமாபாஷம் அப்படிங்கிறது தேய்பிறை, அமாவாசைனா புதுப்பிறை, பிறை, யுவா. அமுது அப்படின்னா சோறு, அடிசில், இனிமை. இதெல்லாம் அமுது அப்படின்னு சொல்கிறாங்க. சோறு, அடிசில், இனிமை. அம்சம் அப்படிங்கிறது வகை, அன்னப்புல், காலம், எண், பங்கு. இதெல்லாம் எதுனா அம்சம். அம்சம்னா வகை, அன்னப்புல், காலம், எண், பங்கு. இதெல்லாம் அம்சம்னு சொல்கிறாங்க. அம்பாரம் அப்படின்னா குவியல். அம்பாரம்னா குவியல். அம்பிகை அப்படின்னா தாய், அம்மை. அம்பிகை அப்படின்னா யார்? தாய், அம்மை, அம்மாவை குறிக்கிறது. அயச்சந்தூரம். அயச்சந்தூரம் அப்படின்னா இரும்பு செந்தூள். அயச்சந்தூரம்னா இரும்பு செந்தூள். அடுத்ததா அயபஸ்பம். அயபஸ்பம் அப்படிங்கிறது இரும்பு, வெந்நீர். அயபஸ்பம் அப்படின்னா இரும்பு, வெந்நீர் தான் அயபஸ்பம். அயோகிதை அப்படின்னா தகுதியின்மை, தகாதது தான் அயோகிதை. அயோகிதைனா தகுதியின்மை, உனக்கு யோகிதையே இல்லை, யோகிதமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. தகுதியின்மை, தகாதது. அரம்பை அப்படிங்கிறது ரம்பை, அரம்பை, ரம்பை அப்படின்னா தெய்வப்பெண், அறிவை, வான்மகள். அரம்பை, ரம்பை. ரம்பை அப்படின்னாலே
தெய்வப்பெண் அறிவை வான்மகள்னு சொல்லியிருக்காங்க. அரம்பை ரம்பை. அரவம் அப்படின்னா ஒளி பாம்பு, நமக்கு பாம்புன்னு தெரியும். அரவம் அப்படின்னாலும் ஒளி. அடுத்ததா அர்ச்சனை அர்ச்சுனன். அர்ச்சனை அர்ச்சுனை. அர்ச்சனை அருச்சுனை அப்படின்னா பூ வழிபாடு மலர் தூ வழிபாடு. பூ வழிபாடு மலர் தூ வழிபாடு தான் அர்ச்சனை அர்ச்சுனை அப்படிங்காங்க. அருணேதயம். அருணேதயம் அப்படிங்கிறது வைகறை. வைகறை விடியல் கதிரோன் வருகை. வைகறை காலை விடியல் காலை கதிரோன் வருகை. இதெல்லாம் அருணோதயம் அப்படிங்காங்க. அருணோதயம் அப்படிங்கிறது வைகறை பொழுது. வைகறை விடியல் கதிரோன் வருகை, இதெல்லாம் அருணோதயம். அறுத்த சாமம் அப்படின்னா நள்ளிரவு. நள்ளிரவு யாமம். அறுத்த சாமம் சாமம்னாலே இரவுன்னு சொல்லுவோம். அறுத்த சாமம் அப்படின்னா நள்ளிரவு யாமம். அர்த்தம் அப்படின்னா பொருள், அப்புறம் பாதி. அர்த்தம்னா பொருள் தெரியும், அப்புறம் பாதி. அருவம் அப்படின்னா உருவின்மை அழகின்மை. அருவம் அப்படின்னா உருவின்மை, உருவம் இல்லாதது, அப்புறம் அழகின்மை. அடுத்தது அர்ப்பணம் அப்படின்னா நீரோடு கொடுத்தல். அர்ப்பணம் அப்படிங்கிறது நீரோடு கொடுத்தல், உரிமைப்படுத்தல், ஒப்புவித்தல் தான் என்னது அர்ப்பணம். அர்ப்பணம் அப்படிங்கிறது அர்ப்பணப்படுத்துறது, அர்ப்பணித்து கொள்வது. அதை தான் நீரோடு கொடுத்தல், உரிமைப்படுத்தல், அப்புறம் ஒப்புவித்தல்னு சொல்லியிருக்காங்க. அலங்காரம் அப்படிங்கிறது அழகு, ஒப்பனை, அணி, புனைவு தான் அலங்காரம். அலட்சியம்னா பொருட்படுத்தாமை, கருத்தின்மை தான் என்னது அலட்சியம். அலட்சியம் பண்ணுறது, பொருட்படுத்தாமல் இருக்கிறது, கருத்தின்மை. அழுவா அப்படின்னா கோதுமை தேம்பாகு. கோதுமை தேம்பாகு தான் அல்வா. கோதுமை தேம்பாகு. அவகாசம் அப்படின்னா ஒளிவு, ஓய்வு. அவசரம் அப்படிங்கிறது விரைவு, பரபரப்பு. சுருக்கு, பதைப்பு, இதெல்லாமே அவசரம். அவசியம் அப்படிங்கிறது முதன்மை, கட்டாயம், இன்றியமையாமை தான் அவசியம். முதன்மை, கட்டாயம், இன்றியமையாமை. அவதாரம்னா பிறப்பு, இறங்குகை, இதெல்லாம் அவதாரம். அவதாரம்னா பிறப்பு, இறங்குகை. அவதிங்கிறது துன்பம். அவத்தை அப்படின்னா நிலை, துன்பம், நிலைமை தான் அவத்தை. அவத்தைனா நிலை, துன்பம், அப்புறம் நிலைமை. அவதூறு அப்படிங்கிறது பழிச்சொல். அவமானம் அப்படின்னா மானக்கேடு, புகழின்மை, இழிவு தான் என்னது அவமானம். மானக்கேடு, புகழின்மை, இழிவு, இதெல்லாம் அவமானம்.